வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன லெசன் பார்க்கலாம்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் தேர்ட் லெசன் வந்து பார்ப்போம்ப்பா. அதில் என்னென்ன லெசன் இருக்குன்னா, புறநானூறு, திண்ணையை இடித்து தெருவாக்கு, தேசியங்காத்த செம்மல், எது பெரிய உண்மை. இந்த லெசனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம்ப்பா. புறநானூரை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா, இது ஔவையார் வந்து அந்த புறநானூரில் வந்து ஔவையார் எழுதியிருக்கிற ஒரு பாட்டை வந்து பார்ப்போம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நலனே. அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா, நீ நாடாக இருந்தான நிலத்தை பார்த்தா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. நீ நிலமாக இருந்தான்னா காடாக இருந்தான்னா அவள்னா என்னது பள்ளம், மிசைனா மேடுப்பா. இதை சொல்லும் பொருளை வந்து கண்டிப்பான முறையில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அவள்னா பள்ளம், மிசைனா அவள்னா பள்ளம், மிசைனா இது மேலே. இது இது மிசைக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து கேட்பாங்க. மேலேனா அப்போ வந்து கீழே இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளின் நல்லவர் ஆடவர் அவ்வளின் நல்ல வாலிய நிலனே. அதாவது ஆண்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நல்லவங்களா அங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நிலம் வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஔவையார் வந்து கூறியிருப்பாங்க புறநானூரில். நெக்ஸ்ட் வந்து பொருள் வந்து சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். ஒன்றோ தொடரும் சொல், நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. இந்த பாருங்க, மிசைனா மேடு. இது மிசைக்கு ஆப்போசிட் வந்து கேட்பாங்கப்பா. இது பள்ளம் எழுதணும். அதே போல் அவளுக்கு ஆப்போசிட் வந்து மேடு. இதை வந்து கொஞ்சம் எதிர்ச்சொல் மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த நம்மளை வந்து குழப்பருக்குன்னே வந்து டிஎன்பிசியில் வந்து அது அவள் வந்து பள்ளம், அதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்டால் மேடு தானே இது எழுதணும். அதைத்தான் சொல்கிறேன். இது அதாவது இதை நல்லா வந்து பார்த்துக்குங்க. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. இதில் வந்து எதிர்ச்சொல்லுங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆடவர்னா ஆண்கள். இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது. நல்லதாக இருக்கிறாய். நெக்ஸ்ட் வந்து நூல் குறிப்பு. புறநானூறு வந்து புறம் + 4 + 100. புறநானூறு வந்து புறம் + 4 + 100. இது வந்து எந்த நூல்களில் ஒன்றுனா 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. இன்னும் வந்து புலவர் பலர் வந்து பாடல்களின் தொகுப்பு. அதாவது புறநானூறு வந்து ஒருத்தர் மட்டும் எழுதியிருப்பாங்க, பல பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க, பல பேர் எழுதியிருப்பாங்க. 8 தொகையும் 10 பாட்டு வந்து என்னன்னா சங்க நூல்களாகவும் சொல்றாங்க. சங்க இலக்கியம் வந்து 2000 ஆண்டுகள் வந்து பழமையுடையது. அதாவது 2000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. அதாவது ஒருவருடைய புகழ், வீரம், கொடைத்தன்மை இதை பற்றி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு அது புறத்தை பற்றி சொல்லுச்சுன்னா அது புறநானூறு. அதே போல் காதல், அன்பு, இந்த மாதிரி வந்து மனதுக்குள் நினைக்கிறது இது ஃபுல்லாமே வந்து சொல்கிறது என்னன்னா அகநானூறு. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஒருவருடைய புகழ், கொடைத்தன்மை, வீரம், போர்த்திறனை இதை பற்றி ஃபுல்லாத்தையும் சொல்லுச்சுன்னா அது வந்து புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். ஔவையார் சங்ககால புலவர். அதியமானி நண்பர். அதியமானி நண்பர் வந்து யாருன்னு கேட்கலாம். ஔவையார் நோட் பண்ணிக்கோங்க. அரிய நெல்லிக்கனியை வந்து அதியமானிதான் பெற்றவர் யாருன்னா ஔவையார். சங்க காலத்து பெண் கவிஞர் வந்து பலர் இருந்திருப்பாங்க. முந்தி காலத்து வந்து பெண் கவிஞர் வந்து பல பேர் இருந்திருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஔவையார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பேர் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இந்த ஆத்திச்சூடி ஔவையாரும் இந்த சங்கப்பாடல் எழுதியிருப்பாங்கல்ல அந்த ஔவையாரும் வந்து ஒருத்தர் கிடையாது, வேறானவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஔவையாருங்கிற பேரில் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. அது கொஞ்சம் பல பேர் இருப்பாங்க. அது அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஆத்திச்சூடி கொற்றை எழுதுனது வேற, இந்த சங்கப்பாடல் எழுதின ஔவையார் வேற அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு பாருங்கன்னா தாராபாரதி அது எழுதியிருப்பாங்க. ஒரு பாட்டு வந்து நல்லா இருக்கு பாருங்க. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயநலம் உனக்கு ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம்,
அப்படின்னு சொல்கிறாரு. நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை வந்து போக்கவில்லையா அப்படிங்கிறாரு. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ நீ வாழ்வதை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணேதானா உன் தேசம், உன் தெருவன்றே உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானிகள் பிறந்ததரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுது புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாட்டு. இது யார் எழுதியிருப்பாங்கன்னா தாராபாரதி. இவர் வந்து எழுச்சிமிக்க கவிதைகள் வந்து எழுதுவது வல்லவர். இவர் வந்து டீச்சராக வந்து பணியாற்றியிருப்பார். தமிழக அரசின் நல்லாசிய விருது பெற்றவர் யாருன்னா தாராபாரதி. கொஸ்டின் கேட்கலாம்ப்பா, இந்த தமிழக அரசின் நல்லாசிய விருது பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க, தாராபாரதி. இவர் வந்து புது விடிய, இது எங்க கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம், இந்த கவிதைகள் வந்து இவருடைய இது கவிதைகள் முதல் நூல்களை வந்து எழுதியிருப்பாரு. இவர் வாழ்ந்த காலம் பாருங்களேன், 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இது பிறந்திருக்காரு. 2000 வந்து இறந்துருக்காரு. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இந்த இயர் நம்ம பார்த்துக்குங்க. அடுத்து வந்து உரையாடல் வந்து தேசியங்காத்த செம்மல் வந்து பார்ப்போம். இது தேசியங்காத்த செம்மல் வந்து பசுமன் முத்துராமன் தேவர் வந்து, பாரத நாடு பழம்பெரும் நாடு, இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டிருந்தது, அடிமை தலையிலை நீக்குவதற்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தினார் பலர். தமிழகத்தில் வந்து யாருன்னா சுப்பிரமணியம் சிவா, வாவே சுப்பிரமணியம், அப்புறம் வந்து கப்பலோட்டிய தமிழன் இது கப்பலோட்டிய தமிழன் யாருன்னா வாவு சிதம்பரனார், அப்புறம் வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் வந்து விடுதலைக்கு வந்து பாடுபட்டன. அவர்களும் ஒருவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர்னு சொல்கிறாங்க. இருங்கப்பா ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் இந்த சளி பிடிச்சிருக்கு, அதான் ஒரு மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பிறப்பு வளர்ப்பு வந்து பார்ப்போம். இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா முத்துராமலிங்க தேவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமன் என்னும் ஊரில் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து 1908 அக்டோபர் திங்கள் 30 வந்து பிறந்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து பிறந்ததும் இது இறந்ததும் வந்து ஒரே டேட்டு ஒரே கிழமையில தான் வரும். அக்டோபர் திங்கள் 30 தான். அதே போல் அக்டோபர் திங்கள் 30 தான் இறந்துருப்பார். இவர் இவ்வளோ தூரம் செஞ்சதுனால கடவுளே இவ்வளோ டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கள், சூப்பராக எல்லாரும் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு பிறந்த தேதி பிறந்த கிழமையிலேயே இறந்துருப்பார். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய தந்தை யாருன்னா உக்கிரபாண்டியன், தாயார் வந்து இந்திராணி. இவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுல வந்து இறந்துருவாங்க. அதனால் இவருக்கு வந்து யாருன்னா இஸ்லாமிய பெண்மணி ஒரு வந்து இந்த பாலூட்டி வளர்த்தார். அப்புறம் வந்து அவர் தான் வந்து சின்ன வயசுலேருந்து இஸ்லாமிய பெண்மணி தான் வந்து முத்துராமலிங்க தேவையை வந்து வளர்த்து வந்திருப்பாங்க. பாட்டியாரையும் வந்து அரவணைப்பில் வந்து வளர்ந்துருப்பாங்க. பாட்டியின் வீட்டில் வாழ்ந்த நாட்கள் வந்து இவருக்கு வந்து யார் வந்து ஆசிரியராக இருப்பார்னா குறைவர வாசித்தான். அவர் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஆசிரியராக இருந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது முக்கியமான கொஸ்டின். யாருன்னா இந்த குறைவர வாசித்தான் முத்துராமலிங்க தேவருக்கு யார் வந்து டீச்சராக இருந்திருப்பாங்கன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை. நோட் பண்ணிக்கோங்க. இது பள்ளி இவர் வந்து படித்தது ஃபஸ்ட்டு வந்து எங்கன்னா தொடக்கப்பள்ளி எங்கே படிச்சிருக்காருன்னா கமுதியில் வந்து இருக்கிற தொடங்க கிறிஸ்துவ பாரதியாரிடம் வந்து படிச்சிருப்பாரு. கமுதியில் கிறிஸ்துவ பாரதியாரிடமும் இது பசுமலை உயர்நிலை பள்ளியில் வந்து சில ஆண்டுகள் படிச்சிருப்பார். இவர் வந்து ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் வந்து அதை முடிச்சுட்டு, அதாவது பசுமலையில் படிச்சுட்டு அப்புறம் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளிகள் படிச்சுட்டு ராமநாதபுரம் உயர்நிலை பள்ளியில் வந்து இந்த 10ஆம் வகுப்பு படித்தார். அங்கே வந்து ராமநாதபுரத்தில் வந்து இது அரசு உயர்நிலை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10ஆம் வகுப்பு வந்து முடிச்சிருக்காரு. அந்த காலகட்டம் தான் இவர் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கலன்னா ராமநாதபுரத்தில் வந்து பிளேக் நோய் வரவும் இவர் வந்து கல்வி படிப்பை வந்து அது நிறுத்திடுவாங்க. அதோடு அவர் இந்த படிப்பு வந்து தடைப்பட்டு போயிடும். இருந்தாலும் அவர் வந்து இது பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவியும் பட்ட அறிவியும் மிகுதியாக பெற்றவர். ஆனால் அவர் வந்து நூலகத்தில் போய் வந்து நல்லா வந்து அதில் இந்த நம்ம படிப்பை வந்து விட்டதுனால
நூலகத்தில் சென்று நிறையா படிச்சிருப்பார். அந்த வழியில் அது படிக்கையில் தான் அவர் வந்து ஆங்கிலம் நல்லா வந்து அந்த நூலகத்துக்கு போய் படிக்கவும் ஆங்கிலம் வந்து நல்லா இந்த ஆங்கிலம் இது புக் எடுத்து படித்து ஆங்கிலம் வந்து நல்லா படிச்சுக்கிருவார். அதே போல் தமிழும் நல்லா அவருக்கு வந்து இது ரெண்டுமே நல்லா வந்து புக்கு படிப்பார். இந்த தமிழ் புக்கும் ஆங்கில புக்கும் இது அங்கே வந்து நூலகத்தில் சென்று வந்து இதை படித்து வருவார். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றிருந்தார். இந்த இது சொல்கிறாங்க பாருங்களேன். ஆனால் அந்த படிப்பு வந்து நின்றனால அவனை நூலகத்தில் தான் மெயினாக வந்து அவர் வந்து படிப்பார். இந்த தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளும் வல்லமை பெற்றிருந்தார். அம்மொழிகளின் சொற்பொழிவு ஆற்று திறன் வந்து பெற்றவர். இவர் வந்து சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியவற்றை வந்து கற்றிருந்தார். இளமையிலேயே அரசியல் ஆர்வம் வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது தொண்டில் வந்து இவருக்கு வந்து நாட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, முத்துராமலிங்க வந்து இளமை முதற்கொண்டு பொது தொண்டில் வந்து ஈடுபாடு காட்டினார். இவர் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அதாவது 32 சிற்றூர்கள் வந்து இவருக்கு வந்து சொந்தமாக நிலம் இருந்துச்சான். அதை வந்து இவர் வந்து இந்த விவசாயம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கே வந்து அது வந்து பிரித்து கொடுப்பாரு. அடுத்த அதில் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நிலக்கிழாறு ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்தில் முன்னின்ற வீரர். அவர் சமபந்தி முறைக்கு வந்து ஊக்கமளித்த பெருமகனை யாருன்னா அது முத்துராமலிங்க தேவர் தான். இவர் காலத்தில் வந்து ஆங்கில அரசு குற்ற பரம்பரை சட்டம் இயற்றி மக்களும் சிலரை ஒதுக்கி வைக்கும். அது ஆங்கில அரசு முந்தி வந்து குற்ற பரம்பரை சட்டம் வந்து ஒருத்தவங்களும் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சது. அவங்களுக்காக அரும்பாடுபட்டு அவங்களுக்கு வந்து விடுதலை பெற செய்தார். தாழ்த்தப்பட்டவருக்கான பல தொண்டுகளையும் வந்து செய்துள்ளார். இவர் வந்து ஜாதியை நிறுத்தியும் இது ஒவ்வொரு கூற்றையும் வந்து பார்த்துக்கங்க. இந்த ஏதாவது ஒரு கூற்றை சொல்லி இது யார் கூறியிருப்பா அப்படிங்கிறத கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்கப்பா. இவருடைய கூற்று பாருங்களேன். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதிய நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இது ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்கப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்பற்று வந்து பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் இளமை பருவத்தி இந்தியா ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டும் என தனியா வைக்க கொண்டிருந்தார். இவர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தன் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தின் சிங்கமான இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இது நேதாஜியின் வந்து அரசியலுக்கு வழிகாட்டியாக இருந்தது யாருன்னா முத்துராமலிங்க தேவரை. நோட் பண்ணிக்கோங்க. நேதாஜியைத்தான் முத்துராமலிங்க தேவர் வந்து அரசியல் வழிகாட்டியாக வந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதாங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுப்பா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விடுதலை போர் வந்து கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் இந்த முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்புட்டு சட்டம் வந்து போட்டது. அதாவது வாய்ப்புட்டு சட்டம்னா இப்போ வந்து மேடையில் வந்து இந்த அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வட மாநிலத்தில் வந்து யாருக்குன்னா இது திலகருக்கும், தென்னிந்தியாவில் யாருன்னா இது முத்துராமலிங்க தேவருக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. மக்களிடையே விடுதலை வேட்கையை வந்து ஊட்டியவர் இவர். தேசியங்கத்த செம்மல் என யார் அது அழைக்கப்பட்டான்னா யார் வந்து இவரை பாராட்டினா திருவிக்கா தான் இவரை வந்து பாராட்டியுள்ளார். தேசிய காத்த செம்மல் என்ன முத்துராமலிங்க தேவரை வந்து பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த திருவிக்கா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதை ஆல்ரெடி இந்த டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் என்ன இது முத்துராமலிங்க தேவரை அழைத்தது யாருன்னா திருவிக்கா தான். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை வந்து தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரா காத்து என்பது யாரோட வாக்கு? பாரதியின் வாக்கு. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுமா, நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாரோட வாக்கு? பாரதியின் வாக்கு. அதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார்.
தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இன்று இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதி இது கருதினார். எனவே திருமண வாழ்வினை வந்து தவிர்த்தார். அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னுடைய இது அதாவது விடுதலை போராட்ட பணிகளுக்கு வந்து இல்லற வாழ்வு வந்து இடையா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து கல்யாணமே கடைசி வரைக்கும் இது பண்ணாமல் திருமண வாழ்வை வந்து தவிர்த்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பாருங்கள். தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்க தேவர் வந்து மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டியிட்டு 5 முறையும் வெற்றி வாக்கையே சூடினார். அவரை வந்து எந்தெந்த இதில் வந்து நின்று வெற்றி பெற்றிருக்காரு பாருங்க. 1937, 1946, 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்கள் வந்து முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை வந்து காட்டின. தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு வந்து சென்றுள்ளார். தேர்தல் விளம்பரத்துக்கு சென்றார் இல்லை. அதாவது தொண்டு அவர் வந்து தேர்தல் இப்போ வந்து எலெக்ஷன் டயத்தில் மட்டும் ஒவ்வொருத்தவங்க வந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து அவங்க இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து அந்தந்த இடத்துக்கு போய் மக்களை தேடி சென்று இது அவங்களுக்காக வந்து தொண்டு செய்திருக்காரு. ஆனால் எலெக்ஷன் டயத்தில் வந்து விளம்பரத்துக்காக அது வந்து செய்யலை அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பலரும் போற்றும் பண்பாளர். எனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இதை வந்து சரி இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுருமே அப்படின்னு நினச்சிட்டு முடியாதோட தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் தமது இரு கண்களாக போற்றியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நோட் பண்ணிக்கோங்க. தேசியம் தெய்வீகம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவருங்கிறது யாருன்னு கேட்பாங்க. தேசியங்கத்த செம்மன். இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாருன்னா இது கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். நோட் பண்ணிக்கோங்க. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவர் சமய சான்றோராக இது கருதப்பட்டார். இது இவருடைய பேர் பாருங்களேன். இந்த வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மார்தம், இந்து புத்த சமய மேதை என பலவராக பாராட்டப்பட்டார். பாருங்க எப்படியெல்லாம் முத்துராமலிங்க தேவர் வந்து பாராட்டப்பட்டிருக்காங்க பாருங்க. இதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து இந்த மாதிரி பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மார்தம், இந்து புத்த சமய மேதை என பலவராக பாராட்டப்பட்டார். இவர் அனைத்து மதத்தினரிலும் அன்பும் பரிவும் காட்டினார். அதே போல் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலனாக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமை முடிசூட மன்னராக, நீதி வல்வான் நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சாவாக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று கேட்டு இது யாருங்கிறத கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொன்று பாருங்களேன். பனை மரத்துலேருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பு வலிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு. அதாவது பனை மரத்துலேருந்து விழுந்து பிழைச்சிருக்கானா, பனைமரம் எவ்வளோ அவசரமாக இருக்கும், அதுலேருந்து விழுந்து இது உயிர் வாழ்ந்தவன் இருக்கானா, அந்த வயல் வரப்பில் அந்த வயல் வரப்பில் நடப்பாங்களா, அதில் வந்து வலிக்கு ஒருத்தர் வந்து இது இறந்தவனும் உண்டு அப்படிங்கிறத இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் வந்து இதை குறிப்பான்னு கேட்பாங்க. முத்துராமலிங்க தேவர். நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் மனிதனின் மனநிலையை வந்து முத்துராமலிங்க தேவர் என்னென்னு வகைப்படுத்திருக்காரு பாருங்களேன். இருள், மருள், தெருள், அருள் என குறிப்பிட்டார். மனிதனின் மனநிலையை முத்துராமலிங்க தேவர் என்ன வேணா குறிப்பிட்டிருக்கான்னு கேட்பாங்க. இருள், மருள், தெருள், அருள். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு. நெக்ஸ்ட்டு வந்து மறைவு பண்ணணும். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் இயற்கையில் தான். அதாவது அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்லேயே இறந்துருக்காங்க. இயர் மட்டும்தான் வேறு, வருஷம் மட்டும்தான் வேறு. ஆனால் இது அக்டோபர் 30ஆம் நாளில் தான் பிறந்திருக்காரு. அக்டோபர் 30ஆம் நாள் தான் இறந்துருக்காரு. அது வந்து பிறந்தது வந்து என்னென்னா, பிறந்தது வந்து 1908, இறந்தது வந்து 1963.
நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது இவர் வந்து நினைவு சின்னம் வந்து எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா, சென்னை மாநகரை இவருடைய உருவச்சிலை வந்து நிறுவியிருக்காங்க. அதே போல் இந்த அச்சிலை வந்து நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு வந்து இவர் பேர், அதாவது சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து இவருடைய சிலை வந்து வச்சுருப்பாங்கல்ல, அதில் போகக்கூடிய சாலைக்கும் இவருடைய பேர் வந்து சூட்டியிருக்காங்க. பசுமன் முத்துராமலிங்கர் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் உணர்த்துவதாய் இது விளங்குகிறது. இதில் வந்து சிறப்பு தகவலுங்கிற பாக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானப்பா, இதை பார்த்துங்க. அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்து விருப்பத்திருக்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இவர் வந்து கூப்பிடுவார். முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அது எப்போன்னா 6/9/1939 மதுரைக்கு இது கூப்பிட்டுருப்பாரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து வந்திருப்பாரு. இங்கே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேட்பாங்கப்பா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யாரோட விருப்பத்திற்கு வந்திருக்காரோ எந்த இயர் டேட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்காக மதுரைக்கு 6/9/1939 வந்து வந்திருக்காங்க. அதே போல் நடுவண் அரசு வந்து 1995 முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 1995 நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது முத்துராமலிங்கத்திற்கு வந்து நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு என்னன்னா 1995 நோட் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்கத்தை வந்து நம் சொத்துக்களை வந்து முழுவதையும் வந்து எத்தனை பாகங்களாக வந்து அந்த 32 சிற்றூர்கள் இருந்துச்சுல்ல, அதை வந்து அது 17 பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பங்கை மட்டும் அவருக்கு வச்சுக்கிட்டு மித்த 16ஐயும் இது மித்தவங்களுக்கு வந்து இனாம் சாசம் அந்த எழுதி கொடுத்துருவாரு. அதைத்தான வந்து 16 பாகங்களையும் 16 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி இது வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எது பெரிய உண்மை வந்து ஒரு துணைப்பாடம் வந்து இருக்குது. இதில் இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து இவனுக்கு வந்து கால் இருக்காது, இது தூக்கிட்டு போகிறவனுக்கு கண் இருக்காது, அது அந்த மேலே உட்காந்துருக்கிறவனுக்கு வந்து கால் இருக்காது. அப்போ இவங்க வந்து என்னென்னா இல்லை என்ன கதைனா, இவங்க 2 பேரும் வந்து கடைக்கு இவங்க வந்து 2 பேருமே வந்து வேலை பார்த்து இது பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த சந்தையில் வந்து கடைசி நேரத்தில் போவாங்க. போய் அந்த இதை வந்து இந்த மிஞ்சிற காய் இதெல்லாம் பழம் இதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்றதான் இவங்க வழக்கம். அப்போ வந்து அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பஞ்சமாக போயிருமா, பஞ்சம் போனாலும் கடைத்தெருவும் இருக்காது. ஏன்னா அவங்க கடைத்தெருவில் தான் சாயந்தரமாக போய் அந்த மிச்ச மீதியை தான் வாங்கி இவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ பஞ்சமாக இருக்கையில் கடையும் வந்து போட்டுரு மாட்டாங்க, அப்பப்போ போடுவாங்க, அதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ இவங்க வந்து 2-3 நாளில் வந்து ரொம்ப பட்டினியாக வந்து இருப்பாங்க. தொடர்ந்து எத்தனை நாள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்கன்னா 5 நாள் வந்து அந்த பஞ்சத்தினால சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து பசி வந்து ரொம்ப இருக்கையில் என்ன செய்யலாம் இது பண்ணலாம். அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற ஊர் தலைவர் இருக்கார்ல, அவரோட தோட்டத்தில் வந்து இந்த பழம் இதெல்லாம் இருக்கையெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன செய்வான், இந்த கண்ணு தெரியாதவன் காலை நடக்க முடியாதவனை வந்து தூக்கிக்கிட்டு, அந்த நடக்க முடியாதவன் வந்து அவனுக்கு கண்ணு தெரியும்ல, அதனால அவன் வழி சொல்லுவான். இந்த குருடை வந்து நடந்து போய் அந்த இதை வந்து போய் வந்து எடுப்பாங்க. அப்போ இது கால் இல்லாதவனை வந்து அந்த வரப்பில் வந்து விட்டுட்டு, கண்ணு தெரியாதவன் அந்த உள்ளக்க போய் அந்த அந்த தோட்டத்துக்குள்ளே போய் கிடைக்கிற காயெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுறாங்க அந்த ஊர் தலைவர் தோட்டத்தில். ஆனால் பிடிப்பட்டு அடி உதயம் சொல்லிட்டு கையில் என்னென்ன கிடைக்குதோ டக்கு டக்குன்னு பறித்து போட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு அன்றைக்கி தான் வந்து நிம்மதியாக வந்து தூங்குவாங்க. அப்போ மறுநாள் காலையில் வந்து ஊர் தலைவர் வந்து கூச்சலாக இருக்கும், என்னடா யார் என் தோட்டத்தில் வந்து பிடிங்கிட்டு போனா அப்படின்ட்டு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறது அப்போ நீதி தேவதையை வந்து வர வச்சுப்பாங்க. நீதி தேவதையை வந்து வந்துடும். இந்த நீதி தேவதை முன் உண்மையை சொல்லுதான் வேணும். அதாவது நீதி தேவதை வந்து இந்த ஊருக்கு வந்து அழைத்து வருவாங்க. ஊர் தலைவர் வந்து நீதி தேவதையை வந்து இந்த மண்டி விட்டு வேண்டி நீதி தேவதை வந்து ஊருக்குள் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இந்த எடுக்கலைன்னு சொல்லலாம். அப்போ யாருமே எடுக்கலையா அப்படின்னா திடீர்னு ஊர் தலைவருக்கு வந்து ஞாபகம் இருக்கும், இவங்க 2 பேர் இருக்காங்களா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னா அவங்க வருவான். கண்ணு இல்லாதவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ஊர் தலைவரோட தோட்டத்தில் வந்து என் காலே படலை, இது கால் இல்லாதவன் சொல்லுவான், காலே படலை அப்படிங்கிறவன்.
அப்போ இது கண்ணு தெரியாதவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் ஊர் தலைவர் வந்து தோட்டத்தில் வந்து தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அவங்க 2 பேத்தையுமே விட்டுரும். ஏன்னா இவன் வந்து நடந்து போகலை. கால் இல்லாதவன் வந்து அவன் வந்து வரப்புலையே விட்டுட்டு தான் உள்ளக்க போயிருக்கான். அந்த கண்ணு தெரியாதவன் தான் உள்ளக்க போயிருக்கான். ஆனால் அவன் வந்து தோட்டத்தை வந்து பார்த்தது கிடையாது. கால் இல்லாதவன் வந்து என்ன தோட்டத்தில் வந்து மிதிச்சதே கிடையாது. அப்போ இவங்க வந்து சொல்லலை. அப்போ நீதி தேவதை வந்து விட்டுரும். அப்போ யார் தான் அது திருடு அப்படிங்கிறதுல அப்போ நீதி தேவதை என்ன செய்யும்னா ஊர் தலைவர் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுரும். என்னன்னு கேட்கல. அப்போ ஊர் மக்கள் வந்து கேட்பாங்க, இது என்ன ஊர் தலைவர் தான் அவரு தான் எப்படி திருட முடியும் அப்படிங்கன்னா, இவ்வளோ தூரம் 50 பேர் பசியும் பட்டினியுமா இருக்கல, ஒருத்தன்ட்ட மட்டும் வந்து இவ்வளோ இது வைக்கிறது அதுதான் வந்து அதாவது திருடனை விட திருட தூண்டியது தானே பெரிய குற்றம். கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டுனது தானே பெரிய கொலைகாலியாக சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் வந்து இந்த நீதி தேவதை வந்து விளக்கம் அளிக்கும். அப்போ இது இவன் தான் வந்து பெரிய திருடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை வந்து கொன்றும் இந்த நீதி தேவதை. அதுதான் வந்து இந்த இந்த கதையில் இருக்கும். இது வேணால் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இலக்கணமும் மொழித்திறனும் பாருங்களேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி. யார் இதை உடைத்தது? இவன். இந்த உரையாடல் நம்ம வீட்டுக்குள் அடிக்கும். யார் இந்த உடைத்தது? இவன் சொல்கிறோம்ல, அந்த உரையாடல் வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து நடக்குன்னு சொல்கிறாங்க. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் வந்து குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகிறது. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் வந்து 2. அவை வந்து ஆ இ. 3ஆவது ஒரு எழுத்து இருக்குது, அது ஊ. அது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பயன்படுத்துறது இல்லை. பழங்காலத்தில் வந்து இந்த ஊங்கிற சுற்றெழுத்தை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஆயி இது 2ஐயும் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதை வந்து இது உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பாரு. இது இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி கொஸ்டின் வந்து கேட்பாங்கப்பா. இந்த உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பாரு. இந்த நோட் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளை வந்து கேட்டு விட்டுருவாங்க. உப்பக்கம் என்றால் இது முதுகு பக்கம் என்பது பொருள். இது உம்மரி என்றால் மேலே என்பது பொருள். உம்மரினா மேலே. ஆனால் இது வந்து இலங்கை சைடு வந்து பேசுகிறது இன்னும் கொஞ்சம் வழக்கத்தில் வந்து இருக்குங்கிறாங்க. ஆனால் இலங்கை சைடில் இருக்குது. அது இப்படி சுட்டி சொல்ல நாம் ஊ எழுத்தை வந்து இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. இது அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பன், இவ்வீடு என்றும் சுட்டுவோம். இது என்ன வேறுபாடு? இதில் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா, என்ன வேறுபாடு இதுன்னா, அவன், அவள் என்ன சுற்றம்ல. அப்போ வந்து இதில் வந்து அந்த பொருளுக்கு வந்து மீனிங் வந்து கொடுத்துருது. இது ஆணா பெண்ணா என்கிறத வந்து தெரிஞ்சிருது. அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஆயி சுற்றெழுத்து தனித்தனியே நின்று சுற்றும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக அது ஆயி என்ன சுற்றெழுத்து வந்து தனித்தனியே நின்று சுற்றும் போது அது வந்து ஆண் பெண் அனைவரையும் வந்து பொதுவாக சுற்றுது. இது அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு எனும் சுற்றுப்பெயர்களை வந்து இன்று பெரு வழக்காகி விட்டது. அதுதான் கீழே வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம், இந்த வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயிற்சி வினால பாருங்க. வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எது உன் வீடு? இது என் வீடு அப்படின்னு சொல்லலாம். யார் உன் அண்ணன்? இது என் அண்ணன். இது உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் அப்பக்கம் உள்ளது. அதாவது சுற்றெழுத்தை வச்சு விடை கூற சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே போல் ஏ யா ஆ ஓ ஏ இது வந்து வினா எழுத்து. ஏ யா ஆ ஓ ஏங்கிறது வந்து வினா எழுத்து. அவன் செய்தானா செய்தாங்கிறது அவனா செய்தான் அவனா. அப்போ வந்து 2 தொடருக்கு என்ன வேறுபாடுனா, இப்போ வந்து இது முதல் தொடர் வந்து செய்த தொடர் அவன் செய்தான் அப்படிங்கிறது வந்து செய்தி. அதை வந்து வினா தொடராக வந்து மாற்றிருக்காங்க. 2வது தொடர் ஒரு வினாவே எழுப்புகிறது. செய்தியை வினாக்கியது எதுனா ஆ. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா நானா? இன்று பள்ளியா விடுமுறையா? ஏய் நீ இன்னைக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. அவை என்னன்னா ஏ ஏ ஏ யா ஓ. இது வந்து விடை என்ன? இது வந்து ஏ வந்திருக்கா? விடை என்ன? ஏன் வந்தாய்? இந்த ஏங்கிற எழுத்து வந்திருக்கு. யார் அங்கே? யாருங்கிறது வினா எழுத்து வந்து வந்திருக்கு.
நீயோ அந்த ஓங்கிற வினாலத்து வந்து வந்திருக்கு. அதுதான் அது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ எழுத்துக்கு இன்னொரு பணி வந்து என்னென்னா, ஏ எழுத்தை வந்து வினா சொற்களுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. அந்த சொற்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கவும் இது ஏ வந்து யூஸ் ஆகுது, பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏ எழுத்து வந்து என்னென்னா, அந்த எழுத்துக்கு பதிலாக இப்போ வந்து தான்ங்கிறது எழுத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அழுத்தம் கொடுக்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தானுங்கிற எழுத்தை வந்து ஒரு லெட்டரை வந்து ஒரு வாக்கியத்தை வந்து அழுத்தம் கொடுக்குறதுக்கு தானுங்கிற எழுத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஏயை விட தாங்கிற எழுத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து இது சொல்லவும் பயன்படுகிறது. இது அவன் செய்தான், அவனே செய்தான், அழுத்தம் கொடுக்குதான். இது இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணம் வந்து ஏ அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீதையே சிறந்தவள், அந்த ஏ வந்திருக்க அழுத்தம் கொடுக்க. உணவே மருந்து, இப்போது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்துவது வழக்கம் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள். அந்த ஏக்கு பதில் இப்போ தாங்கிறத யூஸ் பண்ணுறோங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் சொற்றொடரை வினா சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நல்லவங்கிறது பாண்டியன் நல்லவனா, அது வினாவாக கேட்குறது. அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா, இது கொஸ்டின் கேட்குறோம். கடல் பெருசா அப்படின்னு கேட்குறோம்ல, அது வந்து வினாது. அதைத்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பொருத்தமான வினா சொற்களை வந்து எழுதுக. என் வினாவுக்கு விடை என்னன்னா ஏ. என் வினாவுக்கு விடை ஏ. சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவன் யார், யாருங்கிறது இது வரும். உனக்கு பிடித்தமான பொருள் யாதுங்கிறது வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒட்டு பார்த்துக்குங்கப்பா, இதெல்லாம் அவ்வளோவா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்களேன், அவ்வை பாடலி வந்து அவள் என்பதன் பொருள் வந்து என்னென்னா பள்ளம், மிஸ்ஸேனா மேடு, மேலே இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஔவையார் பாட இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்னன்னா புறநானூறு. இந்த 3 சுற்றெழுத்துக்களை இன்று நாம் பயன்படுத்தாத சுற்றெழுத்து எதுனா ஊ. அந்த ஊங்கிறதான் நான் இப்படி போட்டிருக்கேன். அது இதில் வந்து சரியாக எழுத வரல. அதனால் சொற்களுக்கு இந்த சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுனா ஏ. உயிரெழுத்து தானே கேட்குறக்காக ஏ. இப்போ வந்து தாங்கிறத எழுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அழைத்தால் நீதி தேவதை வரும் என்பது நம்பிக்கையா உண்மையா? அழைத்தால் நீதி தேவதை வந்துச்சுல்ல, உண்மை தானே? உண்மை. முத்துராமலிங்க தேவர் வந்து பிறந்த ஊர் வந்து எதுனா ராமநாதபுரம், பசுமொன். நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த ஆசிரியர் அந்த குழு உட்கார வச்சு இந்த விளையாட்டு அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த லெசனு. பார்ப்போம். இந்த கடைசி வந்து இந்த உண்மை பொய் வந்து எது சரி தவறு பாருங்களேன். துணைப்படத்தில் இருக்கிறது. யாரடா என் தோட்டத்தை இறங்கி திருடியவன், யார் கூறியிருப்பா? ஊர் தலைவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. அம்மா, நான் பிறவி முடவன், நடக்க மாட்டாதவன், தலைவர் தோட்டத்துக்கு என் கால் படவே இல்லை. அவர் சொல்வாரா நீதி தேவதைக்கிட்ட, என் காலே அவர் தோட்டத்தில் படலைன்னு? அது சொன்னது யாருன்னா சாரிப்பா, அதில் வந்து நான் தப்பாக குறிச்சிட்டேன், இப்போ மாற்றிட்டேன். இந்த அம்மா, நான் பிறவிலே முடவன், நடக்க மாட்டாதவன், தலைவர் தோட்டத்தில் என் கால் வந்து படவே இல்லைன்னு சொன்னது யாருன்னா கால் இல்லாதவன் வந்து சொல்லியிருப்பான். ரெண்டாவது வந்து தேவதையே, நான் வந்து பிறவி குருடன், எதையும் என் கண் கொண்டு பார்க்க முடியாதவன், தலைவர் தோட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவான் பார்வை இழந்தவன். சிறிய உண்மை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, உண்மைகளிலே பெரிய உண்மையைத்தான் நான் தேடுவேன். அப்படி அது சொன்னது யாருன்னா நீதி தேவதை. இந்த கூற்றையும் கூட கேட்டுட்டு கூட இது யார் கூறினாங்க கூட கேட்பாங்க. நீதி தேவதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த அந்த துணைப்படத்தை தான் இதில் வந்து உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொறுத்துக வந்து பார்ப்போம்.
ஔவையார் என்னன்னா புறநானூறு, தாரா பாரதி எது திண்ணையை இடித்து தெருவாக்கு, முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியங்காத்த செம்ம. இந்த தேசியங்காத்த செம்மன்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவர் யார் பாராட்டியிருப்பாங்கன்னா திருவிக்கா வந்து பாராட்டியிருப்பாங்க. எது கடலை எதுவாக இருந்தால் இது இருத்தல் வேண்டும் என தாரா பாரதி வந்து இது சொல்கிறாருன்னா நடுவண் அரசு முத்துராமலிங்களுடைய அஞ்சத்தலையை வெளியிட்ட ஆண்டு வந்து எதுனா 1995. நீதி தேவதையாக தண்டிக்கப்பட்டவர் யாருன்னா ஊர் தலைவர். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த லெசன் வந்து முடியுதுப்பா. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வந்து இதோட இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வந்து முடியுது. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு போடுங்கப்பா. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது வீடியோவில் வந்து இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி அதாவது உங்கள் வீடியோவை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்கள் கருத்தில் எது வேணாலும் சரி எனக்கு வந்து போடுங்க. நான் அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நான் போடுறேன் வீடியோ. அதே போல் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.